அதிமுகவில் மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. முக்கியமாக 6 பேர், மூத்த தலைவர்கள் 6 பேர் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினதாகவும், ஒற்றுமை முயற்சி முக்கியமாக பிரிந்து சென்றவர்களை எல்லாம் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்ததாகவும் செய்திகள் வெளியாயின. எடப்பாடி அது ஏத்துக்க முடியல அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்திகளும் வந்தது. இந்த 6 பேர் பேச்சு, 6 பேர் வலியுறுத்திய கருத்துக்கள் என்பதை முற்றும் முழுவதுமாக திரு எடப்பாடி நிராகரித்து விட்டார் என்பதை அவங்க தரப்பில் இருந்தே கூட சொன்னாங்க. எடப்பாடி இந்த 6 பேரை ஆஃப் செய்து விட்டார். அதுக்கான முயற்சியில் ஈடுபடுகிறாரோங்கிற மாதிரி பொதுவெளி தகவல்கள், கட்சியின் உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. அவங்க இவர்களும் அமைதியாகி விட்டார்கள், தற்காலிக அமைதியை நோக்கி போயிட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு, கிட்டத்தட்ட நான் ஆட்சியில் இருந்த 4.5 வருஷத்தில் 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை திமுக நடத்துறது. நீங்க ஒரு 20-25 போராட்டம் கூட நடத்தலையா? ஆனால் அதிக அளவுக்கு விமர்சனங்கள் செய்கிறார் எடப்பாடி. தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கிறார், கடுமையான கண்டனங்களை வைக்கிறார். எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? இல்லை, போற இடத்துல பத்திரிகையாளர்கள்ட்ட கண்டனத்தை வெளிப்படுத்துவதும் அறிக்கை வெளிப்படுத்துவதுமே வெறும் கண்டனமாகாது. களத்தில் இறங்கி என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ அது முடியாது. முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் எடப்பாடி சிரமப்பட்டு இருக்காரு. இப்படி கட்சி தங்கிட்டு இருக்கணும், தலைவராக இருக்கணும், எல்லாரும் தம்பினால வரணும், பெரிய அணி அமைக்கணும், கூட்டணி அமைக்கணும், முதலமைச்சர் ஆகணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு எதுவும் மனமில்லாதவர்களை காண்பிப்பது சரியில்லை. இதற்கு சாத்தியம் இல்லை என்பதைத்தான் இந்த மூத்தவர்கள், நான் சொன்ன மூத்தவர்கள் 6 பேரும் சொல்றாங்க. கள யதார்த்தம் அப்படி இல்லை. நாம் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவை கட்டமைத்தால்தான் நமக்கு கூட்டணிக்கு கூட அங்கிருந்து வருவாங்க. ஏன்னா பாஜகவோட நம்ம வெளியிட்டு வந்ததுனால நிச்சயமாக நம்மை நம்பி வருவதற்கு நம்பகத்தன்மை வேணும். வணக்கம் ஆகாய நண்பர்களே. அதிமுகவில் ஒற்றுமை முயற்சிகள் என்னவாயின்? 6 பேர் முயற்சிகள் தோல்வி அடைந்ததா? எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சோதரா. அதிமுகவில் மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. முக்கியமாக 6 பேர், மூத்த தலைவர்கள் 6 பேர் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினதாகவும், ஒற்றுமை முயற்சி முக்கியமாக பிரிந்து சென்றவர்களை எல்லாம் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்ததாகவும் செய்திகள் வெளியாயின. ஆனால் யாருமே அதை ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து அதை பற்றி பேசி கொண்டு வந்தீர்கள். உண்மையாக அந்த முயற்சி என்னாச்சு? 6 பேர் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்களா, இல்லை 6 பேர் சைலண்ட் ஆயிட்டாங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய நெருக்கடி. ஒற்றை தலைமை என்கிற நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ளவர்கள் எடுத்ததனுடைய விளைவு கட்சி மீண்டும் ஒரு சரிவை, ஒரு தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை இருந்தது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி என்பது இந்த 52 ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு, ஒரு மிகப்பெரிய தோல்வி என்பதை அதிமுகவில் பயணிக்கிற அனைவருமே உணர்கிறார்கள். பொதுவெளிகளிலையும் மக்கள் மத்தியிலும் இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்காதோ என்கிற அந்த சந்தேகம் ஏற்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் பிரிந்து கிடக்கிற சக்தி ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை, ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கான வெற்றியை பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் என்பது அதிமுகவில் பயணிக்கிற அனைவர் மத்தியிலும் எழுந்தது. இதுவரையிலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரையிலும் திரு OPS, திருமதி சசிகலா அவர்கள் மட்டுமே ஒன்றிணைவோம், ஒருங்கிணைப்போம் என்கிற அந்த கோஷத்தோடு அவங்க பயணித்தார்கள். முதல் முறையாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த 6 பேர், ஆமாம், அந்த 6 பேர் மூத்தவர்கள் திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு KP அன்பழகன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு CB சண்முகம், இந்த 6 பேர் ஒரு முயற்சி மேற்கொள்கிறார்கள். இந்த 6 பேருமே திரு எடப்பாடி பழனிசாமியை விடவும் கட்சியில் அனுபவம் மிக்கவர்கள், பல தேர்தல்களை எதிர்கொண்டவர்கள், கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில், தலைமை கழக பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், கட்சியினுடைய விதிமுறைகள், கட்சி தொண்டர்களுடைய அணுகுமுறைகள் எல்லாமே தெரிந்தவர்கள். அந்த அடிப்படையில் 2024 தேர்தலினுடைய இந்த கழகத்தினுடைய பின்னடைவு, இந்த தோல்வி என்பது கட்சியினர் மத்தியிலே மிகப்பெரிய சோர்வை உருவாக்கிடுச்சு. இந்த பிரிந்து கிடக்கிற சக்தியில் ஒன்றிணைந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணம், மன ஓட்டம் என்பது கட்சியில் எல்லா தரப்புக்கும் வந்துடுச்சு. எனவே கள யதார்த்தத்தை உணர்ந்து நாம் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிற கருத்தை
மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரிலே சேலத்தில் உள்ள அவருடைய இல்லத்திலே சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த 6 பேருக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் ஆமாம் ஏப்ரல் கடைசி மே முதல் வாரம் நினைக்கிறேன், மே ஜூன் ஜூலை. ஆமாம், கடந்த 3 மாதங்களாகவே இது தொடர்பான விவாதங்கள் வந்து பொதுவெளிகள். ஆனால் அவங்க பேசுனது ஒன்றும் இல்லை, எடப்பாடி அது ஏற்றுக்க முடியல அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்திகளும் வந்தது. நிச்சயமாக இந்த 6 பேர் பேச்சு, 6 பேர் வலியுறுத்திய கருத்துக்கள் என்பதை முற்றும் முழுவதுமாக திரு எடப்பாடி நிராகரித்து விட்டார் என்பதை அவங்க தரப்பில் இருந்தே கூட சொன்னாங்க. அந்த 6 பேரில் நான் 2 பேரை சந்தித்து பேசியதனுடைய விளைவு தான் நான் இந்த 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்னவெல்லாம் கருத்தை முன்வைத்தார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உள்வாங்கி தான் இந்த பதிவை நான் பேசுகிறேன். ஒரு கட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்களே தொடரலாம், முதலமைச்சர் வேட்பாளராகவும் 2026 நீங்களே இருங்கள், அதற்கு பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு, அந்த எண்ண ஓட்டத்திற்கு நீங்கள் பலனளிக்கிற வகையில் அவர்களை இணையலாம், வருவர் அனைவரையும் இணைப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதற்கு தக்கவாறு நாங்கள் அவங்கள்ட்ட திரு OPS, திருமதி சசிகலா ஆகியோரிடம் பேசி சமாதானப்படுத்தி நாங்கள் அழைத்து வருகிறோம் என்ற பொழுது அவர்களிடம் யாருமே இல்லை, கட்சிக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை, எனவே இது தொடர்பாக தொடர்ந்து வலியுறுத்துவதை நீங்கள் கைவிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கட்டத்தில் கோபாவேசமாகவே நான் 2026 தேர்தலில் கட்சியை கட்டமைப்பை வலுப்படுத்தி ஒரு மெகா கூட்டணியை மீண்டும் கட்டமைத்து 2026 தேர்தலில் வெற்றி பெற்று நான் நிச்சயம் முதலமைச்சராகியே தீருவேன், அதற்கான வியூகங்கள்லாம் எனக்கு இருக்குது, வியூக வகுப்பாளர்களெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன், கட்சி ஒன்றும் பெரிய தோல்வியில் அடைஞ்சிடல அப்படிங்கிற மாதிரி இவர் தரப்பில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவங்க 6 பேர் இப்போ முயற்சி கைவிட்டாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, முயற்சியை கைவிடலை, அமைதியாக இருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி சைலண்ட் ஆகிட்டாரு அப்படியும் சொல்லலாம். இந்த 6 பேர் எடப்பாடி ஆஃப் பண்ணிட்டாரு. ஆமாம், 6 பேருடைய அந்த முயற்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது இன்னொரு தரப்பிலிருந்து வருகிற தகவலாக இருக்கிறது. ஆனால் இந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கிற அளவில் சில செயல்பாடுகள் நடப்பதாக அவங்க வட்டாரத்தில் அவர்களுடைய ஆதரவாளர்களே ஒரு வருத்தத்தோடு தெரிவிக்கிறாங்க. அதாவது முதல்ல எடப்பாடி இந்த 6 பேரை ஆஃப் செய்து விட்டார், அதுக்கான முயற்சியில் ஈடுபடுகிறாரோங்கிற மாதிரி பொதுவெளி தகவல்கள், கட்சியின் உள் வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. அவங்க இவர்களும் அமைதியாகிவிட்டார்கள், தற்காலிக அமைதியை நோக்கி போயிட்டாங்க, இவர்களுக்கான முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான அந்த வழிமுறைகளை திரு எடப்பாடியும் அவர்களை சார்ந்தவர்களும் செய்கிறார்கள். எழுப்பலாங்கிறதுக்காக ஒன்று ஆஃப் பண்றது, அவங்களுக்கு பதிலாக வேற சில பேருக்கு முக்கியத்துவம் தர்றது. செயற்குழு கூட்டத்திலேயே கூட திரு செங்கோட்டையனுக்கு எதிராக ஒரு கட்சியினுடைய நிர்வாகி பேசிய போது அதை அவர் கண்டுகொள்ளாமல் தவிர்த்துட்டாரு. அதே மாதிரி KP அன்பழகனுக்கு எதிராக தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி பேசுகிற போது அவரையும் கண்டிக்கலை அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி நீங்கள் சேமா வேலுசாமின்னு கோவையில் கொங்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தவர், அவர் வந்து நம்ம இந்த அறுவர் குழுவில் இருக்கிற நம்ம வேலுமணி அவர்கள், SP வேலுமணி அவர்களுக்கு எதிராக திரு சேமா வேலுசாமியை வந்து முன்னிலைப்படுத்துவதாகவும் அந்த கொங்கு வட்டாரத்திலே இப்போ பேச்சு இழந்துருது. ஆக ஒரு கட்சியினுடைய நலன் கருதி, கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதி மூத்தவர்கள் அனுபவங்கள் சொல்கிற கருத்தை உள்வாங்கி ஏற்க மறுத்ததோடு அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் குறைக்கும் செயல் என்பது உண்மையிலேயே அதிமுகவில் பயணிக்கிற பலருக்கும் வேதனையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதான் நமக்கு கிடைக்கிற உள்வட்டார தகவல். முக்கியமாக நீங்கள் சொல்ல வந்தது என்னென்னா, SP வேலுமணி, CV சண்முகம், செங்கோட்டையன், இந்த மாதிரியான KP அன்பழகன், இன்னும் இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் அவருடைய முக்கியத்துவத்தை குறைத்து அவர்களுக்கு பதிலாக அதே பகுதியில் இருக்கும் மற்றவர்களுக்கு ஊக்கம் தருவது, முன்னிலைப்படுத்துவது, அதிக அளவுக்கான முக்கியத்துவம் தருவது, அதை எடப்பாடி பண்ணுறாரு. ஆமாம், நிச்சயமாக. அதாவது இவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்று இல்லாமல் இவர்களுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான அந்த வழிமுறைகளை செய்கிறார். அது முக்கியத்துவம் எப்படி குறைக்க முடியும்? அவங்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய தலைவர்கள், அதிமுகவில் பல ஆண்டு காலம் பயணித்து வந்தவர்கள், அப்படிலாம் செய்ய முடியுமா? அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறை என்பது அவருடைய சாமர்த்திய சாதுரிய சில சாகச நடவடிக்கைகள் என்பது பல விஷயங்கள் பூடகமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது பார்த்துருக்கோம். அவருடைய வளர்ச்சிக்கு துணை நின்ற உள்ளூர் அரசியல் பிரமுகர்களிலிருந்து
அவருடைய வளர்ச்சிக்கு துணை நின்ற இப்போதைய முன்னணியினர், குறிப்பாக திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சிவி சண்முகம், இவர்கள்தான் முழு மூச்சாக திரு எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருந்து அந்த ஒற்றை தலைமை என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்தது. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவரை தேர்வு செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது. பணபலத்தையும் மற்ற விஷயங்களையும் அவங்க பண்ணி உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்புகளை பெறுவதற்கும் இவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக உதவிகரமாக இருந்தது என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பயணிக்கிற அனைவருக்குமே தெரியும். அவர்கள் இந்த 3 பேர் தான் போய் பேசுகிறதா முடிவெடுத்திருக்காங்க, திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு சிவி சண்முகம். ஆனால் திரு தங்கமணி சொல்லியிருக்கிறார், நாம் தான் தொடர்ந்து அவரோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அவர் கூடவே இருக்கிறோம், திடீர்னு ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்கிற போது அவர் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுவார். அதனால் கள யதார்த்தத்தை உணர்ந்த, தெரிந்த, அனுபவமிக்க ஒரு மூத்த தலைவர்கள் 3 பேரை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் திரு தங்கமணி அவர்கள் தான் திரு செங்கோட்டையன் அவர்களையும், திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களையும், திரு தருமபுரி அன்பழகன் அவர்களையும், நீங்கள் 3 பேருமே சேலத்துக்கு வாங்க, 6 பேர் நாம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய அந்த அரசியல் அனுபவம், தேர்தல் அனுபவம், கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனுடைய எண்ணம், உணர்வுகளை முற்றும் முழுவதுமாக புரிந்தவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்பட நடிகராக இருந்த பொழுது அவர்கள் ஆதரவாளர்களாக இருந்த 72 கட்சி தொடங்கின போது இருந்து அவங்க தொடர்ந்து பயணித்து வருபவர்கள் திரு நத்தம் விஸ்வநாதன், திரு செங்கோட்டையன் போன்றவர்களாம். எனவே இவர்கள் கள யதார்த்தத்தை எடுத்து சொன்னால் அதை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த எண்ணத்தை, உணர்வை மாற்றிக்கொண்டு ஒரு மறுசிந்தனைக்கு வருவார், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புவார் என கருதி தான் இந்த 6 பேரும் போய் பேசுகிறாங்க. ஆனால் அவர் உறுதியாக நிச்சயமாக முடியாது என்கிற கருத்தை சொன்னதுனால இவங்க மனச்சோர்வடைந்து, நீங்கள் சேலத்தில் அடிக்கடி இந்த 2-3 மாதமாக அவங்க போய் சந்தித்ததாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பொது வெளிகளில் கூட அவரோடு திரு எடப்பாடி பழனிசாமியோடு இந்த 6 பேர் இருக்கிற மாதிரி தெரியல. நான் அறிந்த வகையில் சென்னையில் அவர் வந்தால் கூட அவரை போய் பார்க்குறதில்ல, தலைமை கழகத்தை அப்படியே ஊருக்கு போயிடுறாங்க. அதனால் அந்த 6 பேர் ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய ஆலோசனையும் நம்முடைய கருத்தும் எடுபடவில்லையேன்னு. இதே சூழலில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அவர்களுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள்லேயே இருக்காங்க. இப்போ அந்த விஷயங்களில் திரு KP முனுசாமி, திரு RB உதயகுமார், திரு ஜெயக்குமார் அவர்கள், அதே போல் திரு தளவாய் சுந்தரம், இன்னொரு பக்கம் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு சேலம் இளங்கோவன், இவங்க இந்த 6 பேருமே திரு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இந்த 6 பேருடைய கருத்து என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறது இந்த 6 பேர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அந்த 6 பேருக்கு எதிர்நிலைப்பாட்டை அந்த 6 பேரும் கொண்டிருக்காங்க. 6 versus 6 அப்படின்னு. இப்போ இந்த கட்சி ஒன்றிணைந்தால்தான் தேர்தல் வெற்றி, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியும் என்கிற மனநிலையில் இருக்கிற இன்னொரு மூத்த நிர்வாகிகள் ஒரு 6 பேர் இருக்காங்க. இன்னொரு 6 பேர் இருக்காங்க. அவங்க திரு செம்மலை, திரு தம்பிதுரை, திரு பொள்ளாச்சி ஜெயராமன், திரு செல்லூர் ராஜு, திரு OS மணியன், திரு காமராஜ், இவங்க 6 பேரும் நடுநிலையாளர்களாக, இங்கிருந்து 3 அங்கிருந்து 3, ஆமாம், நடுநிலையாளர்களாக இந்த 6 பேரும் இருக்கிற மண்டலத்திலிருந்து 3, அந்த மண்டலம், ஆமாம், நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பல பகுதிகளில் நான் 1-2 பதிவுகளில் ஏற்கனவே பொதுவெளிகளில் வலைத்தளங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைக்கு உறுப்பினர் அட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும், வருகிற டிசம்பரில் பொதுக்குழு நடத்தணும். அதனால் கார்டு புதுப்பித்தல், புதிய உறுப்பினர்களை சேர்த்தல், இது தொடர்பான அட்டைகளை, அடையாள அட்டைகளை எடுத்துகிட்டு போகிற போது பல இடங்களில், குறிப்பாக உசிலம்பட்டி பக்கம் எழுமலை என்கிற இடத்துல RB உதயகுமார் அந்த அட்டை விநியோகத்துக்கு போகிற போது அவர்கிட்ட கட்சியினர் சொல்லியிருக்காங்க, இந்த அட்டையை கொண்டு போய் நம்ம யார்கிட்ட காட்டி ஓட்டு கேட்க போகிறோம், முதல்ல கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே ஒரு பதிவில் நான் குறிப்பிட்டிருக்கேன். திரு சரவணன், முன்னாள் MLA டாக்டர் சரவணன், அவருடைய தாயார் மறைவின் போது அந்த துக்க நிகழ்வில் கலந்துட்டு வரபோது பத்திரிகையாளர் சந்திக்கிறதாக திரு RB உதயகுமார் அந்த தொலைக்காட்சி நிருபர்கள் மத்தியில் நிற்கிற போது, அப்படி RB உதயகுமார் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிற போது அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க அவருக்கு எதிராக குரல் எழுப்பி, கட்சி எப்படி ஒன்றும் இல்லாமல் 4 பிரிவாக சிதைச்சிட்டு என்ன உங்கள் பகுமான பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருக்குங்க, போங்கப்பா கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு பெரிய லெவலில் ரசாபாசமான சூழல் வர்றபோது முன்னாள் MLA உசிலை தவசி, நம்ம ராஜன் செல்லப்பா போன்றவர்களை தான் கட்சி நிர்வாகிகளை அமைதிப்படுத்தி
ஆர்பி உதயகுமாரை காரியத்தை அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்னு. இது இங்கே மட்டும் இல்லை, ஏறத்தாழ ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருநெல்வேலி, விருதுநகர், இந்த பக்கம் திருவண்ணாமலை, ஆரணி உள்ளிட்ட ஒரு 10-12 மாவட்டங்களில் அடையாள அட்டை விநியோகிக்கிற பொழுது கட்சியினுடைய கீழே இருக்கிற கிளை செயலாளர், பேரூர், ஒன்றிய நகர பொறுப்புகளில் இருக்கிறவங்க கட்சியை ஒன்று சேர்த்தால்தான் வெற்றி சாத்தியம், அப்போ தான் நாங்கள் வேலை பார்க்க முடியும், ஓட்டு கேட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க. இது தலைமையில் எதிரொலிக்கலை. அதுதான் சொல்ல எடப்பாடி தி பாஸ் அவர் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம், முழுக்க அவருடைய, நான் ஏற்கனவே நம்ம இதில் பல பதிவுகளில் குறிப்பிட்டது மாதிரி அவருக்கு இருந்த அந்த பணபலம், அதிகார பலத்தை வைத்து கட்சியை ஓரளவுக்கு அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். அதனால தான் திரு ஓபிஎஸ் சொன்னார், கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவது முக்கியம் அப்படின்னு சொன்னார். கட்சியை காப்பாற்ற வேண்டுமென்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் 2% 4% அவங்க வந்தால் தான் நமக்கு கட்சியில் இங்கே இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக களப்பணி ஆற்ற முடியும். ஏன்னா 2024 தேர்தலில் சோர்வடைஞ்சிட்டாங்க. ஏன்னா போட்ட வேட்பாளர்களும் கூட பார்த்தீங்கன்னா அந்த 33 பேரில் 30 பேர் பக்கத்து ஊருக்கே தெரியாதவனை போட்டிருக்காங்க. ஒரு பஞ்சாயத்தில் நிற்க வேண்டிய வேட்பாளரை வந்து நாடாளுமன்ற 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக ஒரு சாதாரண கட்சி உறுப்பினரை போடுறாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவங்க காலத்திலையும் போட்டிருக்காங்க. அப்படி அறிமுகம் உள்ளவர் போட்டால் அவர்களுடைய ஆளுமை, அவங்க உத்தரவு போட்டால் கட்சியினர் அவர் வெற்றிக்காக பாடுபடுகிற தன்மை, மக்களுடைய ஆதரவு என்பது மிக பெருமளவு இருந்தது. ஆனால் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆளுமையோ கட்சியின் கட்டமைப்பு சரியாக இல்லை. தொண்டர்கள் அடிப்படை உறுப்பினருடைய ஆதரவு முழுமையாக இல்லை. ஏன்னா பிரிஞ்சு கிடக்கு, 2-3 பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்கு. இதனுடைய விளைவாகத்தான் ஒரு பெருமளவு திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 வெற்றி பெறுவதற்கு இது உதவிகரமாகிவிட்டது அப்படிங்கிற பார்வை அதிமுகவில் இருக்கிறவங்க இருக்கு. 2,06,00,000 உறுப்பினர் இருக்கோம், அட்டையெல்லாம் விநியோகிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறார். 1 கோடி ஓட்டை கூட பெற முடியல. நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரதமருங்கிறதுனால நம்மால் ஓட்டு போட போகலைங்கிறாங்க. ஆனால் இரட்டை இலை களத்திலே நிற்கிறது. அந்த இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அட்டை பெற்ற அடிப்படை உறுப்பினர்கள், அவங்களுக்கு உணர்வு வரணும்ல, அவங்க போகலை. என்ன காரணம்? தலைமையினுடைய போக்கு சரியில்லை, வேட்பாளர் நியமனம் சரியில்லை, வெற்றி பெற முடியாத ஒரு இதுக்கு நாங்கள் ஏன் போனோம் அப்படின்னு இதை திரு எடப்பாடியே சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது திமுக தானே சாதகமாக? அதுதான் சொல்ல வரேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாகவே இவர் செயல்படுகிறாரோ, பாரதிய ஜனதா கட்சியை போல கூட தீவிரமாக திமுக எதிர்ப்பு நிலையை எடுக்க மறுக்கிறாரே. பேரவைக்குள்ளும் பேரவைக்கு வெளியிலையும் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்கள் பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் எல்லா தரப்புமே எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், விவசாயிகள், இதை தாண்டி துப்புரவு பணியாளர்கள் முதற்கண்டு செவிலியர்கள் உட்பட இந்த பகுதி நேர ஆசிரியர் உட்பட எல்லோருமே போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை அதுதானே. திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட நான் ஆட்சியில் இருந்த 4.5 வருஷத்தில் 2000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை திமுக நடத்துறது. நீங்கள் ஒரு 20-25 போராட்டம் கூட நடத்தலையா? 2000 போராட்டத்தை திமுக முன்னெடுக்க. நீங்கள் இருக்க சொல்கிறீங்க திமுக சாதகமாக இருக்கிறாரோ அப்படின்னு கட்சிக்காரன் நினைக்கிறாங்க, அப்படி ஏன் சொல்கிறீங்க? அதுதான் இப்போ இன்றைக்கும் பிடிவாதமாக இருக்கிறார். ஆனால் அதிக அளவுக்கு விமர்சனங்கள் செய்கிறார் எடப்பாடி, தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கிறார், கடுமையான கண்டனங்களை வைக்கிறார். எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? இல்லை, போகிற இடத்துல பத்திரிகையாளர்கள்ட்ட கண்டனத்தை வெளிப்படுத்துவதும் அறிக்கை வெளிப்படுத்துவதுமே வெறும் கண்டனமாகாது. களத்தில் இறங்கி நீங்கள் செல்வி ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது பேரூராட்சி வாரியாக, நகராட்சி வாரியாக, ஒன்றியம் வாரியாக, மாவட்ட வாரியாக போராட்டங்கள் இருக்கும், ஆர்ப்பாட்டங்கள் இருக்கும், உண்ணாவிரதங்கள் இருக்கும். என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ? அதுதான் கேட்குறான். நீங்கள் 13 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத திரு கருணாநிதி அவர்கள் 1977-76 அப்போது 89 வரைக்கும் இந்த 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, கட்சியை உயிர் போட வச்சுருந்தார். தொண்டனை அவனுக்கு அந்த கடிதங்கள் எழுது, அவனுக்கான வேலைகளை கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கொடுத்து துடிப்போட வச்சுருந்தார். அவருடைய விளைவு தான் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடிஞ்சது. அந்த நிலைப்பாடு இப்போது இல்லை என்று அதிமுகவினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளுமே அவர்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இது திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலையாக தெரிகிறது. சாதகம் வேற, ஆதரவு வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க முதல்ல சாதகம், ஒருவேளை அதிமுக பலவீனமாக இருப்பது திமுகவுக்கு சாதகமாகலாம். ஆதரவு நிலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. சாதகமாக ஒரு சாதகமான சூழலை உருவாக்குவது என்பது ஆதரவு மனப்பான்மை தானே அப்படிங்கிறதா என்னுடைய. அப்படி என்ன ஆதரவு? என்ன இப்ப நான் சொன்னேன்ல,
30 வேட்பாளர்கள் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற வேட்பாளர்களை களம் இருக்கிறது. திமுக 40க்கு 40 ஜெயிச்சுட்டு போட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்க வெற்றிக்கு வழிவகுத்து தானே. இதையும் தாண்டி திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்ப்போம். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது சொன்னார், பல பொது மேடைகளில், தேர்தல் பிரச்சார கூட்டங்களில், அங்கே மட்டும் இல்லை சட்டப்பேரவையிலே சொன்னார், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இதன் மூலமாக தமிழகத்தினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை இந்த ஆட்சியினர் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டாங்க. பல பொதுப்பணித்துறை ஆகட்டும், நெடுஞ்சாலைத்துறை ஆகட்டும், உணவுத்துறை ஆகட்டும், பல்வேறு துறைகளில் கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் எடப்பாடி உட்பட ஒரு 12 அமைச்சர்கள் மீது 98 பக்கம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பட்டியல். அதை எடுத்துகிட்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுமே நடவடிக்கை எடுப்போம். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட தனி நீதிமன்றம் அமைத்து இவர்கள் மீது விசாரித்து 1996 திரு கருணாநிதி எப்படி போட்டாரோ அது மாதிரி நாங்களும் தனி நீதிமன்றத்தை போட்டு விசாரித்து இவர்கள் அனைவரையும் தண்டனைக்கு உட்படுத்துவோம். இவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு போகணும்னாரு. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு திமுகலையும் கேட்குறாங்க. திமுகவில் விவாத களத்துக்கு வர்றவங்க நாங்களாம் சொன்னோம் இந்த கவர்னர் நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு. இதை தாண்டி கோடநாடு கொலை வழக்கு 3 மாதத்தில் அந்த விசாரணையை துரிதப்படுத்தி அந்த சம்பவத்திற்கு, அந்த கொள்ளை சம்பவத்திற்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து நிச்சயம் தண்டிப்போம்னார். செல்வி ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு யார் காரணம் என்பதையும் கண்டறிந்து அவர்களுக்கும் உரிய தண்டனை வழங்கப்படும்னார். 3 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய இருதுருவமாக இருக்கிற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இல்லாத போது இந்த ஆட்சியினர் மீது, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியினர் மீது அவர்கள் செய்த தவறுகள், ஊழல்களுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதுன்னு எப்போ சொன்னீங்க? எதிர்கட்சியாக இருக்கிற போது. அந்த ஆதாரங்கள் பூரா இப்போ உங்கள்கிட்ட இருக்கல, நீங்கள் தானே ஆட்சி கட்சி, ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற அந்த ஆழமான பார்வை, கருத்து என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்குது. அதிமுகவிலே பயணிக்கிறவர்களுக்கும் அந்த சந்தேக பார்வை, சாதகமான சூழலை உருவாக்குவதற்கு ஒரு ஆதரவு மனப்போக்கு வந்து விட்டதோ. இதில் இன்னும் கூடுதலாக என்னென்னா, ஒருங்கிணைந்த அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்று மூத்தவர்கள் சொல்லியும் பிடிவாதமாக மறுக்கிறார் என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு சாதகமாக செயல்படுகிறாரோ அப்படிங்கிற பார்வையும் வந்துருச்சு. அது முடியாது. முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் எடப்பாடி சிரமப்பட்டு இருக்காரு. இப்படி கட்சி தங்கிட்டு இருக்கணும், தலைவராக இருக்கணும், எல்லாரும் தம்பினால வரணும், பெரிய அணி அமைக்கணும், கூட்டணி அமைக்கணும், முதலமைச்சர் ஆகணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு எதுவும் அவர் மனமில்லாதவர்களை காண்பிப்பது சரியில்லை. இதற்கு சாத்தியம் இல்லை என்பதைத்தான் இந்த மூத்தவர்கள், நான் சொன்ன மூத்தவர்கள் 6 பேரும் சொல்றாங்க. கள யதார்த்தம் அப்படி இல்லை. நாம் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவை கட்டமைத்தால்தான் நமக்கு கூட்டணிக்கு கூட அங்கிருந்து வருவாங்க. ஏன்னா பாஜகவோட நம்ம வெளியிட்டு வந்ததுனால நிச்சயமாக நம்மை நம்பி வருவதற்கு நம்பகத்தன்மை வேணும். வலிமையான அணியாக அதிமுக பிரிந்து கிடக்கிற வாக்குகள் எல்லாமே வந்துருச்சு. ஒரு ஆகப்பெரிய கட்சியாக அதிமுக வலிமையான கட்சியாக மாறிவிட்டது. இது மிகப்பெரிய வெற்றியை, இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய வெற்றியை இது பெற்றுவிடும் என்று நம்பினால்தான் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விசிகவோ மதிமுக யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் சொல்கிறாங்க யார்? இந்த மூத்த தலைவர்கள். எனவே நாம் வலுவிழந்து கிடக்கிற நிலையில், ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தினால் உள்ள பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்றிணைத்தாலே ஒழிய மற்றவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. இனியும் பிடிவாதமாக இருக்கிறார் என்றால் அப்ப என்ன உள்நோக்கம்? அப்படிங்கிற என்ன லாபம் சொல்லுங்க சார். அரசியல்ல மிக சாதாரணமாக சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கி கட்சியினுடைய உச்சபட்ச பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்பிலையும் நாம் அமர்ந்து விட்டோம். ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்து தமிழகத்தின் ஆகப்பெரிய பொறுப்பான முதலமைச்சராகவும் நாம் ஆகிவிட்டோம். இனி நமக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற மனப்போக்கு திரு எடப்பாடி அவர்களுக்கு வந்துவிட்டதோ என்கிற சந்தேகம்தான் இந்த தூது போன மூத்த அமைச்சர்கள், முன்னணியினர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வருகிறது. என்ன லாபம்? என்ன திமுக சாதகம் இருந்து என்ன லாபம்? இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லிடலாம். தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் மீதான வழக்குகளையும் தவிர்ப்பதற்காக அந்த நிலைப்பாட்டை எடுத்து விட்டாரோ அப்படிங்கிற சந்தேகமும் பொதுவெளியில் இருக்கு. இது வெறும் குற்றச்சாட்டு தானே? குற்றச்சாட்டு அப்படின்னு இல்லை, என்னுடைய கருத்து. ஆமா, என்னுடைய கருத்து என்பது தொடர்ந்து அவர் பிடிவாதமாக இருக்கிறார்.
கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிற வெளியில் பிரிந்து போன சக்திகளுக்கும் இப்போது இங்கு இருக்கிறவர்களுக்கும் அந்த உணர்வும் எண்ணமும் இருக்கிற பொழுது ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது. இதோடு நாம் ஒரு வலிமையான கட்டமைப்பையும் மெகா கூட்டணியும் அமைக்க முடியாது. எனவே நீங்கள் விட்டு கொடுங்கள், நீங்களே பொதுச்செயலாளர் இருங்கள், நீங்களே முதலமைச்சராக இருங்கள் சொன்ன பிறகும் இத்தனை பிடிவாதமாக இருக்கிறார் என்றால் அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் பொதுவெளி சந்தேகம் என்று தான் நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டு இல்லை. இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு துரைக்கண்ணா, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.